வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம டைகா வைட்டிட்டி டைரக்ட் பண்ணி கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் நடித்து 2017 ரிலீஸ் ஆன தோர் ராக்னராக் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் MCU இன்ஃபினிட்டி சாகா சீரியஸில் மொத்தம் 16 படங்களுக்கு ஹிடன் டீடைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த படத்தில் தோர் சக்கார் அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் மாட்டிப்பார். அந்த பிளானட்டில் வால்கரி தோரை ஒரு ஃபைட்டராக அரெஸ்ட் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த இடத்துல கிராண்ட் மாஸ்டர் கூட லோக்கி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத தோர் பார்ப்பாரு. ஸோ தோர் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட லோக்கி என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே லோக்கி அடாப்டட் அப்படிங்கிற வேர்டை சொல்லுவார். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் படத்தில் ஒரு சீனில் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் லோக்கியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தோர் ஹீஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே பிளாக் விடோ he killed 80 people in 2 days அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே தோர் ஹீஸ் அடாப்டட் அப்படின்னு சொல்லுவார். அவெஞ்சர்ஸ் படத்தில் தோர் தான் ஹீஸ் மை பிரதர் அப்படின்னுமே சொல்லுவார் அண்ட் ஹீஸ் அடாப்டட் அப்படின்னுமே சொல்லுவார். ஆனால் இந்த ராக்னராக் படத்தில் தோர் தான் ஹீஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அடாப்டட் அப்படிங்கிற வேர்டை லோக்கி சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆஸ்கார்டில் ஒரு பிளே ஒன்று நடக்கும். அந்த பிளேயில் லோக்கியா நடிக்கிறவர் தோர் கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி அபவுட் தட் டைம் ஐ டர்ன்ட் யூ இன்டு அ ஃப்ராக் அப்படின்னு. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் காமிக்ஸில் லோக்கி தோரை ஃப்ராகாக மாற்றிடுவார். ஸோ அந்த கேரக்டரோடைய நேம் பார்த்தீங்கன்னா த்ராக் அப்படின்னுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டரோடைய ரெஃபரன்ஸ் தான் இந்த படத்தில் இந்த சீனில் டயலாக்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த பிளேல தோரா நடித்தவர் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தோடைய பிரதரான லூக் ஹெம்ஸ்வர்த். ஹெலா ஓடினுடைய எக்ஸிகியூஷனராக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஹெலா ஸ்கர்ஜ் கிட்ட நீ என்னுடைய எக்ஸிகியூஷனராக இரு அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பனை கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. ஸோ காமிக்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ஜ் கேரக்டர் எக்ஸிகியூஷனராக இருக்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் தோர் மஸ்பல்ஹெய்ம் பிளானட்ல மாட்டிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்போ அவர் சொல்ற டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாட் சம் ரோபோட்ஸ் ஃபார் சம் மேஜிக் கலர்ஃபுல் இன்ஃபினிட்டி ஸ்டோன் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த டயலாக் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துக்கான ரெஃபரன்ஸ். அந்த படத்தில் தோர் அல்ட்ரான் ரோபோட்ஸ் கூட சண்டை போட்டிருப்பாரு அண்ட் இன்ஃபினிட்டி ஸ்டோனை தேடியும் போயிருப்பாரு. ஓடினை தேடி தோரும் லோக்கியும் எர்த்துக்கு வருவாங்க. அப்போ லோக்கி தோர் கிட்ட ஒரு டயலாக் சொல்வார், கான் see into the future I am not a witch அப்படின்னு. ஸோ என்கேம் படத்தில் பார்த்தீங்கன்னா தோர் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது ஃப்ரிகாவுக்கு தெரியும். ஏன்னா ஃப்ரிகா ஒரு விச். எர்த்தில் ஓடின் தோர்கிட்ட ஒரு இடத்த கை காமிச்சு ரிமெம்பர் திஸ் பிளேஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசப்பியர் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ கிளைமேக்ஸில் ஆஸ்கார்ட் அழிய போகுது அப்படிங்கிறத இந்த சீன்லேயே ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தில் ஓடின் கை காமிச்ச இந்த இடத்துல தான் நியூ ஆஸ்கார்ட் இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லையுமே ஆஸ்கார்ட் அழிய போகுது அப்படிங்கிறத ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. ஸோ தோர் சென்டர்லேருந்து ஆஸ்கார்ட் அழிகிற மாதிரி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சட்டர் கிட்ட சொல்லுவார். அப்போது சட்டர் தென் யூ ஹவ் சீன் ராக்னராக் தி ஃபால் ஆஃப் ஆஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சட்டர் தான் ஆஸ்கார்டோடைய சென்டர் பாயிண்டில் அவருடைய ஸ்வாடை இறக்கி ஆஸ்கார்டை அழிப்பார். ஓடின் இறந்ததுக்கப்புறம் ஹெலா வருவாங்க. அப்போது அவங்க லோக்கியையும் தோரையும் பார்த்து நீல் டு யுவர் குவீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கி எர்த்தை கான்குயர் பண்ண வரும்போது மக்கள் எல்லாருமே பார்த்து நீல் அப்படின்னு தான் சொல்லுவார். தோர் அவருடைய ஹேமரை ஹெலாவை நோக்கி வீசுவார். அப்போ ஹெலா அந்த ஹேமரை தடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா அவங்க தடுக்க மாட்டாங்க, அந்த ஹேமரை பிடிச்சிருப்பாங்க. அந்த ஹேமரில் இருக்கிற லெதர் ஏரில் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் தோர் இந்த ஹேமரை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக அவருடைய கையை நீட்டிட்டு இருப்பாரு. ஹெலாக்கு ஆஸ்கார்ட்லேருந்து தான் பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க எர்த்தில் இருக்கும் போது அவங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ் அங்கங்கே கிழிஞ்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ஆஸ்கார்ட் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கிழிஞ்சது எல்லாமே நார்மல் ஆகிடும் அண்ட் பவர்ஸும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தோருக்கு ஒரு கண்ணு போயிடும். ஸோ இந்த விஷயத்த அந்த சீனுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. ஸோ தோருடைய பெயிண்டிங் உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். அந்த பெயிண்டிங்கில் அவருடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராக் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிங் த்ரோனுக்கு மேலே இருக்கிற பெயிண்டிங்கை ஹெலா உடைக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி ஒரு பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெலாவும் ஓடினும் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கில் ஹெலாவோடைய கையில் மியோனியர் இருக்கும். ஸோ தோருக்கு முன்னாடி இந்த மியோனியரை ஹெலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பெயிண்டிங் மூலிமா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால கூட ஹெலா மியோனியரை ஈஸியாக உடைச்சிருக்கலாம். சக்கார் பிளானட்டில் இருக்கிற வால்கரியை ஸ்கிராப்பர் 142 அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் இன்கிரெடிபிள் ஹல்க் காமிக்ஸில் வால்கரி அப்பியர் ஆகிற எடிஷன் நம்பர் 142 தான்.
ஒரு சீனில் ப்ரூஸ் பேனர் சொக்கோவியா கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஸ்க்ரீனில் ப்ரூஸ் பேனரும் ஹல்க்கும் merge ஆகி தெரியும். ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஹல்க்கான ரெஃபரன்ஸ். என் கேம் படத்தில் ப்ரூஸ் பேனர் வந்து ஸ்மார்ட் ஹல்காக மாறிடுவார். ஃபைட்டிங் சீன்ஸில் ஹல்க் போடுற சூட் டைப்பும் அந்த ஹோல் ஃபைட்டிங் சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் ஹல்க்கான ரெஃபரன்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வர கார்க் அண்ட் மைக் கேரக்டர்ஸ் வந்து பிளானட் ஹல்கில் தான் வருவாங்க. ஹல்க்குக்கும் தோருக்கும் ஃபைட் நடக்கும்போது ஹல்க் வந்து தோரை தூக்கி கிரவுண்டில் போட்டு அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ லோக்கி வந்து தட்ஸ் ஹவ் இட் ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஹல்க் வந்து லோக்கியை தூக்கி கிரவுண்டில் போட்டு அடிச்சிருப்பாரு. ஒரு சீனில் கார்க் வந்து ஹல்க் கிட்ட பேசும்போது அவர் சொல்கிற டயலாகை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அன்லஸ் யூ ஆர் ஃபைட்டிங் ஆஃப் 3 vampires அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தோடைய டைரக்டர் டைகா வைட்டிட்டி வாட் வி டூ இன் தி ஷேடோஸ் அப்படிங்கிற ஹாரர் காமெடி படம் எடுத்தார். அந்த படத்தில் 3 வேம்பயர் வரும். ஸோ அதை தான் இந்த படத்தில் டயலாகில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொரு டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கார்கா நடித்ததே டைகா வைட்டிட்டி தான். இந்த படத்தில் கிராண்ட் மாஸ்டரை ஃபாதர் ஆஃப் கான்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ்னு சொல்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று வரும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து கான்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு காமிக் சீரீஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2014 மார்வல் கான்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ கேமும் ரிலீஸ் பண்ணாங்க. ஹல்க் வந்து ப்ரூஸ் பேனராக மாறினதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க்கோடைய ஒரு டிஷர்ட் எடுத்து அவர் போடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த டிஷர்ட்டில் இருக்கிற பிக்சர் வந்து 1982 ரிலீஸ் ஆன ஹங்க்ரி லைக் அ உல்ஃப் அப்படிங்கிற ஆல்பம் சாங்கோடைய பிக்சர். ஸோ இது எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர், ப்ரூஸ் பேனர், வேல்கரி இவங்க 3 பேருமே ஆஸ்கார்டு போவாங்க. அங்கே ப்ரூஸ் பேனர் வந்து ஹல்கா மாறி ஹெலாவோடைய பிளாக் உல்ஃப் கூட தான் சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. சக்கார் பிளானட்டில் இருக்கிற ஒரு டவரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த 5 ஃபேஸஸ் வந்து காமிக் கேரக்டர்ஸான பீட்டா ரேபிள், ஆரிஸ், பைபீஸ்ட், நைட் கிராலர், மேன் திங். ஸோ இந்த 5 காமிக் கேரக்டர்ஸோடைய ஃபேஸஸ் தான் அந்த டவரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹல்க்கும் தோரும் ஒரு ரூமில் இருப்பாங்க. அப்போ ஒரு ஷாட்டில் ஹல்க்குக்கு பின்னாடி இருக்கிற செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டேமேஜஸ் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இதுக்கப்புறம் வர ஒரு சீனில் தோர் வந்து வேல்கரி கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி ஹல்க் வந்து பால் போட்டு விளையாடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஹல்க் பால் போடுற அந்த இடத்துல தான் டேமேஜஸ் இருக்கிற மாதிரி முன்னாடியே ஒரு சீனில் நமக்கு டீட்டெயிலிங்காக காமிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஹல்க் முன்னையும் விளையாடி இருக்கலாம். இது எல்லாமே தான் தோர் ராக்னராக் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.